டிக்கெட் கிடைக்கல அது இதெல்லாம் சொல்லி என்ன எதுவும் சொல்லக்கூடாது. இங்க ரூம் எல்லாம் புக் பண்ணியாச்சுப்பா. ப்ளீஸ் நீங்க எல்லாம் வந்துருங்க என்ன. ஓகே. அது புடவை எல்லாம் இங்க காஞ்சிபுரத்திலே சொல்லியாச்சு. இங்க எல்லாம் ஐ வில் கால் யூ பேக்மா ப்ளீஸ். ஓகே அங்கிள், இந்த இன்விடேஷன் ப்ரூஃப் வந்திருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா. என்ன அங்கிள் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? என்ன கல்யாண டென்ஷனா? அது இல்லப்பா, அடுத்த வாரம் பிரைம் மினிஸ்டர் இங்க வர்றாரு. 5 டெரரிஸ்ட் சிட்டிக்குள்ளார வந்துட்டதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இன்னும் யாருக்கும் பத்திரிக்கை கூட வைக்கல. இந்த நேரத்தில் எனக்கு இந்த டென்ஷன் வேற. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. டோன்ட் வெரி அங்கிள், கல்யாணத்தை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. இதை பாருங்க, நீங்க யாருக்கு பத்திரிக்கை வைக்கணுங்கிற லிஸ்ட் எங்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கல்யாண மண்டபத்துல வந்து இவர்தான் மாப்பிள்ளை வரவங்களுக்கு எல்லாம் என்ன அறிமுகப்படுத்தி வைக்கிறத விட மாப்பிள்ளையே போய் நேர்ல பத்திரிக்கை கொடுத்தா நாளைக்கு கல்யாண மண்டபமே களை கட்டும்ல. ஐயோ இதை பாருங்க, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். இந்தாங்க இன்விடேஷன் ப்ரூஃப் பாருங்க. பத்திரிக்கை நல்லா இருக்கா? முகூர்த்த நாளைக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் நீங்க வந்தா போதும். அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலையெல்லாம் நீங்க பாருங்க, கல்யாண வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னையா இந்த நேரத்தில் போன்? ஏற்கனவே எனக்கு மனசு சரியில்லை. ஆடிட்டர் கிட்ட பேசி என்ன பண்ணணும் பண்ணிக்கங்க. தயவு பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். போன் வச்சிருங்க. நான் ஆபீஸ்க்கு வரல 2 நாள். தட்ஸ் ஆல் ப்ளீஸ். ஆண்டி 2 பேருக்கும் நிறைய சாப்பாடு போடுங்க. சாப்பிட்டுட்டு மேலே பெட்ரூம்ல போய் குப்புறப்படுத்து ஏசியை போட்டு நல்லா தூங்க சொல்லுங்க. ஏன்னா இவர் காதலிச்ச எங்க அக்காவை இன்னொருத்தன் தள்ளிட்டு போக போறானே, அத பத்தி எல்லாம் இவருக்கு கவலை கிடையாது. நீங்க சாப்பாடு போடுங்க ஆண்டி. எங்க அக்கா முகத்துல சிரிப்பை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அழ வச்சிடாதீங்க. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தாலும் சரி, மாமன்னு ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது உங்க புள்ள ஜீவாவா மட்டும்தான் இருக்கணும். என்ன அங்கிள் இந்த நேரத்துல? பதட்டப்படாத. பெரிய உருவம் ஏணி ஏறி வந்திருக்கேன். கொஞ்சம் மூச்சு வாங்குது, அவ்வளவுதான். அது ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு உன் மாமனோடன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீயும் கொஞ்சம் டென்ஷன்ல இருப்ப. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே முகூர்த்தத்துக்கு உனக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும். ஆனா உன் மாமனோட இல்ல, நீ ஆசைப்பட்ட என் பையன் ஜீவாவோட. புரியுதா? ஊரெல்லாம் ஓடி ஓடி எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டேன். என் வீட்டுக்கு வரும் மகாலட்சுமிக்கு நான் ஏனியாவது ஏறி வந்து பத்திரிக்கை வைக்கல, என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் திருட்டுத்தனமா மேல ஏறி வந்துட்டேன். இது என் மகனோட கல்யாண பத்திரிக்கை. நீ இதுக்கு வரணும். விருந்தாளியா இல்ல, மகாலட்சுமியா மருமகளா வரணும். ஓகே, நீ ஒன்னும் கவலைப்படாதே. I will take care of all the things. God bless you. என்ன அங்கிள், அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற அதே முகூர்த்தத்துல அதே மண்டபத்துல நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமா, அதே மண்டபத்துல அவங்க இன்வைட் பண்ண விருந்தாளிகள் முன்னால இந்த கல்யாணம் நிச்சயம் நடக்கும். ஆனா மாப்பிள்ளை விக்ரம் இல்ல, நம்ம ஜீவா. இந்த கல்யாணத்துக்காக எங்க சொத்தியே எழுந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வேணா செலவு பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என் பிள்ளையோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். எஸ், அவன் தான் முக்கியம். அங்கிள், முகூர்த்த டேட் வேற பக்கத்துலயே இருக்கு. வேணா பிரியாவை நம்ம கடத்திடலாமா? நிச்சயமா. ஆனா அவளை கடத்தினதுக்கு அப்புறம் பிரியாவையும் ஜீவாவையும் எந்த ஹோட்டலையும் வைக்க முடியாது. ஹோட்டல் மட்டுமில்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையும் மறைமுகமான எந்த இடத்துலையும் அவங்கள வைக்கக்கூடாது. ஏன்னா பிரியாவோட அப்பா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லையும் அவருக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த இடத்த ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். ஸோ எல்லா வசதிகளும் இருக்கிற 2 கேரவானில் ஜீவாவையும் பிரியாவையும் வைக்கணும். முகூர்த்த நேரம் நெருங்குற வரைக்கும் சிட்டிலேயே அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கணும். நீங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. ஆனால் 1 கண்டிஷன், எந்த சிச்சுவேஷன்லையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த பிளான் வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஓகே? ஓகே சரி அங்கிள், பிரியாவை எப்படி கடத்த போறோம்? என்னமோ பிஎம் கடத்துற மாதிரி பிளான் பண்றீங்களே அங்கிள். இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். என் மாமனுக்கு சுத்தமா சாமினாலே பிடிக்காது. ஆனா எங்க அக்கா எல்லா ஃப்ரைடேவுக்கும் கோயிலுக்கு போவாங்க. எங்க அக்கா கிளம்புனா சந்தேகப்பட்டு என் மாமனும் பாடி கார்டு மாதிரி பின்னாடியே போவான். அவனை சுட்டு போட்டாலும் அவன் கோயிலுக்குள்ள போக மாட்டான்.
நான் தான் எங்க அக்கா கூட உள்ள போனோம். அப்புறம் வெயிட் அண்ட் see. என்ன அங்கிள், நீங்க கோயிலுக்குள்ள வரல? டேய், என்னைக்கு எனக்கும் உங்க அக்காளுக்கும் கல்யாணம் நடக்குதோ அன்னைக்கு வைக்கிறேன் அந்த கோயில்ல அர்ச்சனை. போடா போடா. அக்கா, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ முருகனை பார்க்க போறது இதான் கடைசி தடவை. ஏன்னா நாங்க இன்னைக்கு உன்னை கடத்த போறோமே. என்ன மாப்பிள, உங்களை நம்பி தானே என் பொண்ணு உங்க கூட அனுப்பிச்சேன். நீங்களும் கோயிலுக்குள்ளார போயிருந்தா யாராச்சும் கடத்திருப்பாங்களா? இல்லனால எனக்கு டென்ஷன். இது வேறயா? சூப்பர் பிளான் போட்டு அசத்திட்டியே. என்ன அங்கிள், இப்ப சந்தோஷம் தானே? மச்சான், ஊரெல்லாம் சுத்தி காட்டும் போட்டு சுமாரா நல்லா கயிறை கட்டி ஜீப்புக்கு பின்னால இழுத்து வந்துருக்கணும். அண்ணா, முன்னால ரூம் போட்டு அடிச்சிங்களா? சரியில்லைண்ணே. அடுத்து ஏசி ரூம் போட்டு அடிங்கண்ணே, உடம்பு ஏரியாம இருக்கும். அண்ணே, சத்தியமா சொல்றேண்ணே, எங்க அப்பா கூட என்ன இந்த அளவுக்கு மெட்ராஸ் சுத்தி காட்டினது இல்லைண்ணே. நீங்க தெய்வம், தெய்வம். ஐயோ, எங்க வீட்டுக்கு ரொம்ப கிட்ட வந்துடுச்சே. அண்ணா, நான் இங்க ஆட்டோல போய்க்கிறேன். ஆட்டோ ஆட்டோ அண்ணா, ஆட்டோ சில்லறை வச்சிருக்கீங்க? வாங்கி கட்டிக்கின்னு. என்னது, 2 பேர் மாட்டிக்கிட்டாங்களா? பாக்கி இருக்கிற 3 பேரு இதோ பாருங்க, அவங்கள உடனே பிடிச்சாகணும். 1 ஹவருக்குள்ளார அவங்கள பிடிச்சாகணும். எல்லா செக் போஸ்ட்லயும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எந்த வண்டியா இருந்தாலும் சரி, யாரோட பேரு சொன்னாலும் ஒரு வண்டி கூட செக் பண்ணாம போக கூடாது. புரிஞ்சதா சொல்றது? நான் ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். ஓகே, ஓவர். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத கண்ணா. எங்க அக்கா பொண்ணு அந்த பையன் எந்த வண்டியில கடத்திட்டு போறாங்கிற விஷயத்த இன்னும் நீ 1/2 மணி நேரத்துக்குள்ள சொல்லன்னா போட்ட ரூம கன்னியூ பண்ணி தீபாவளி பொங்கல்னு விடிய விடிய கொண்டாட வேண்டியதுதான். ஆக்கள எனக்கு சனினே, என் வாயாலே நான் காட்டி கொடுத்துரும் போல இருக்கேன். அதுக்கு தாண்டா அந்த ஏரியாவை மட்டும் இன்னும் விட்டு வச்சிருக்கேன். டேய், இந்த வண்டி நம்பர் பாரு, இல்ல அதுக்கு முன்னாடி போற வண்டியா சொல்றா. அண்ணா, ரைட்ல கட் பண்ணி ஒயின் ஷாப்ல கட்டிங் விட்டா எல்லா உண்மையும் உளறிடுவேன். எல்லா வேலை முன்னால போற கேரவன்ல இருந்த ஜீவாவையும் பிரியாவையும் வில்ல கிட்ட இருந்து எப்படியே காப்பாத்திட்டோம். இந்த வண்டிகளை செக் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அப்பா. டிரைவர் ஓகே. ஏன்க்கா டென்ஷன் ஆகுற? மொரட்டு மாமன் கிட்ட இருந்தே நான் உன்னை கடத்திட்டு வந்துட்டேன். அப்பா கிட்ட இருந்து எப்படியும் நான் உன்னை காப்பாத்திடுவேன்க்கா. டாடி டாடி, சொல்லு செல்லம். அக்கா கிடைச்சாச்சு. நீங்க வந்தாதான் மண்டபத்துல தாலி கட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. அப்படியா? சீக்கிரம் வாங்க டாடி. நீ கவலைப்படாதப்பா, டாடி சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே ஓகே டாடி. இப்போ பாருங்க, என் பொண்ணோட முகூர்த்த நாள் இன்னைக்கு. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் போய் அட்சதை போட்டுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா நீங்க கேர்ஃபுல்லா தரோவா எல்லா வண்டிகளும் செக் பண்ணும். ஓகே? எஸ் சார், எஸ் சார். சார், ஒரு நிமிஷம். என்னப்பா? ஒன்றும் இல்லை சார், மாப்பிள்ளையே நேரில் வந்து பத்திரிகை கொடுத்து கல்யாணத்துக்கு வர சொன்னார். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கல்யாணத்துக்கு வர முடியாது போல இருக்கு. தயவுசெய்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுங்க சார். வீட்டுக்கு ஒரு நாள் விருந்து கழிச்சிக்கிறேன். பாப்பா கிட்டே மறந்துடாமல் சொல்லிடுங்க சார். சரி சரி, நான் சொல்லிடுறேன். என்ன எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க?
ஓ எல்லா வண்டியும் தரவா செக் பண்ணும், ஒரு வண்டி விடக்கூடாது. நான் இப்போ வந்துடுறேன். என்னம்மா பயந்துட்டியா? நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான். நீங்க எல்லாம் கேரவன்ல கடத்திட்டு போய் கல்யாணம் பண்றீங்க, நான் கிராமத்தான். அப்போ எல்லாம் சைக்கிள்ல கடத்திட்டு போய் என் பொண்டாட்டிக்கு கோயில வச்சு தாலி கட்டினேன். சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரோம். எனிவே விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். அக்கா உன் தம்பி யாருன்னு பாத்தியா?